காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளின் ஆலோசனை கூட்டம் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அறிவியண்ணன் பழனியாளர் தலைமையில் நடத்தி தருமாறு நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். சிறப்பு அமர்ந்திருக்கிற நல்ல பல கற்று எடுத்து வைத்து கழகத்தில் எப்படி செயலாற்றுவது அளவுக்கு இங்கே வருகிற அமர்ந்திருக்கிற இந்த ஒன்றிய தலைவர் நம்ம எல்லாம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்ற ஆரியன் விஎஸ் அவர்களை இங்கே வரவேற்பு நடத்தி வருகின்ற மாவட்ட கட்சியுடைய துணை அலுவலர் சகோதரி லேவதாசன் சுப்பராயன் அவர்களை இங்கே வரவேற்பு சிறப்பித்திருந்த மாவட்ட கட்சியுடைய துணை செயலாளர் கோவந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சீப்பர் ஒன்றிய உறுப்பினர் அறிவியல் சகோதரர் எஸ் செந்தில்ராஜ் எம்காம்பியர் அவர்களை இங்கே வரவேற்கின்ற கழக எதிர்கொண்ட துணை செயலாளர் முன்னாள் ஊராட்சி அருமை தம்பி எல்டி சுந்தர் அவர்களை அருமை தம்பி கழக இளைஞர் பாச செயலாளரும் இருவாட்சி ஊராட்சி மன்ற அருமை தம்பி சிவகுமார் அவர்களை கழக சிறுபான்மையுடைய துணைத் தலைவர் அருமை தம்பி பக்ரி முத்தியாஸ் அவர்களை வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மந்திரி நல்லா ஞாபகம் வச்சு தேவையா பாபுசி சிதம்பரம் போல அவர் கப்பல் ஓட்டி தமிழன் போல இருந்தவரா டாஸ்மார்க்கு 10 ரூபா வாங்கி ஓட்டுறது 10 ரூபா வாங்கி இன்னைக்கு அதுக்கு அந்த குடும்பத்திற்கு அந்த வருமானத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுனால நீங்க அவருக்கு அமைச்சிருப்பாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா பாருங்க. உழைப்பு பெருகுது, அவருடைய மன உறுதி அதோட பெருகுது. என்ன மன உறுதி? 30 லட்சம் கோடி உங்ககிட்ட கொடுத்தாங்க, சபரீசு கிட்டையோ உதயநிதி ஸ்டாலின் கிட்டே கொடுத்தாங்க, அந்த வெளியில சொல்லலையே, அதான் அவருடைய உறுதி. அதுக்குதான் எங்களுக்கு இப்ப பெரிய சந்தேகமே ஏற்பட்டு அண்ணாதிமுக நேற்று முந்தின நாள் அவர் டெல்லிக்கு போயிருக்கிறார். டெல்லியில போய் பாரத பிரதமரை சந்திச்சார். சந்திக்கும் போது 15 நிமிடம் தான் சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் பாரத பிரதமர் எங்களோடு 45 நிமிடம் உரையாடினார். மகிழ்ச்சியாக இருந்தது என்று முதலமைச்சர் சொன்னார்.
பேசியிருப்பார் 45 நிமிஷம். 45 நிமிஷம் முதலமைச்சரும் பிரதமரும் என்ன பேசியிருப்பாங்க? நம்முடைய முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, வேற மொழியும் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய பிரதமருக்கு தமிழ் தெரியாது. அப்புறம் எப்படி 45 நிமிடம் என்னத்தை பற்றி பேசிருக்கீங்க? நல்லா நினைச்சு பாருங்க, எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க. அதுக்கு கேட்டா மு.க. ஸ்டாலின் வெளியே வந்து சொல்றாரு, மெட்ரோ ரயில் திட்டம் செகண்ட் பேஸுக்காக நிதியை நாங்கள் கேட்கிறோம். அந்த மெட்ரோ ரயில் திட்டம் 2வது திட்டம் பேஸ் 2 போடும்போது கையெழுத்து போடும்போது மத்திய அரசு நிதி தராதுன்னு சொல்லி அதுல ஒரு அந்த காலத்தை உள்ளபடி தான் கொடுத்திருக்கிறேன். 2வது மெட்ரோ ரயில் திட்டம் செகண்ட் பேஸுக்கு மத்திய அரசு நிதி தராது. மாநில அரசு தன்னுடைய பங்கை அங்க செலுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் போய் பணம் கேட்க போற ஒரு முதலமைச்சர் சூப்பரான ஒரே ஒரு ஆங்கிலத்துல பேசி எல்லா ஐடி காரங்களும் எல்லா வாட்ஸ்அப் பேஸ்புக் உள்ள நம்ம முதலமைச்சர் பேசுற ஆங்கிலத்துல பேசுற ஸ்பீச் தான் நீங்க வைரலா பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நீ 26 ஆட்சிக்கு வந்துட முடியுமா? நல்லா நினைச்சு பாருங்க. முடியே முடியாது. 26ல ஒப்பனாத நீ எப்படி தகவையா கூட்டணி 26 பேரை நீ வச்சு வேலை பார்க்கனாலும் சரி ஒன்றும் நடக்காது. என்னுடைய தொண்டர்கள் வெகுண்டு இருந்தா கண்டிப்பாக அதிமுக தன்னந்தனியாக வெற்றி தைரியம் எங்களுக்கு துணிச்சல் இருக்கு, எங்களுக்கு நீதியம் இருக்கு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களால முடியுமா? 26 கூட்டணி அதை விட்டுவா பார்ப்போம். அது உடையத்தான் போகுது. வரவே கிடையாது. 26 பேருல அந்த கூட்டணியில பல பேரு துண்டக்கான துணியக்கான வெகுண்டு எழுந்து வரத்தான் போறோம். அதை நம்ம வேடிக்கை பார்க்கத்தான் போறோம். அவ்வளவு இன்னைக்கு ஏதோ ஆட்சி அதிகாரம் இருப்பதனால தனக்கு பலம் இருப்பது போல இன்னைக்கு முதலமைச்சர் காட்டிட்டு அதுதான் இன்னைக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் இல்லை